நீங்கள் ₹1 இழக்கிறீங்கன்னா அந்த ₹1 யாருக்கோ போகுது. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டில் உட்காந்து அன்றைக்கி நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய கேபிட்டல் இல்லைனா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பக்கம் போகவே போகாதீங்க. இது வந்து ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டுற மாதிரி இருக்குது. ரீசெண்ட் எக்ஸாம்பிள் இஸ் April 18, 2024. நான் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் சொல்கிற 2 தம் ரூல். இன்வெஸ்ட் பண்ணவே விழும். எனக்கு இதெல்லாம் ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறது பார்க்கணும். உலகத்தில் சேஃப்டினே ஒன்று கிடையாது. இப்போ இருக்க ஏஐ ஏரால so many peoples are losing jobs. From day one I'm a profitable trader. ஒரே நாளில் I lost 5-6 lakhs. இந்த மார்க்கெட்டை பர்ஃபெக்டாக டைம் பண்ணி பண்ணுறது ஆக்சுவலாக யூஸ்லெஸ். யூ ஈட் லைக் எ சிக்கன், ஷிட் லைக் என் எலிஃபென்ட். ஹலோ Zebu viewers, ஏர்லியர் ஃபர்ஸ்ட் மில்லியன் எபிசோடுக்கு வரவே இருக்கிறது நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் பார்த்திங்கன்னா சிஏ படித்து அதுக்கப்புறம் பேங்கிங் ஐடிலாம் படித்து முடித்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க மிஸ்டர் ரோசாரியா தான் நம்ம கூட இருக்கார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து ஆக்சுவலி உங்கள் ஜேர்னி பார்க்குறப்ப எனக்கு அப்படியே எப்படிடா அது உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு எப்படி அலோவ் பண்ணாங்க மாதிரி தான் இருந்துச்சு சார். ஏன்னா பேங்க் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஐடி ஜாப், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ட்ரேடராக வந்திருக்கீங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஸ்டேபிளான இன்கம். எந்த ஜாப் இருந்தாலுமே சூப்பரானு சொல்லுவாங்க. பட் அதை விட்டு நீங்கள் ட்ரேடிங் வந்திருக்கீங்க. ஆக்சுவலி எப்படி இந்த ஜேர்னி வந்துச்சு? எதனால ட்ரேடிங்குள்ளே வந்தீங்க? ட்ரேடிங் எதுனாலனா சின்ன வயசுலேருந்தே எனக்கு மேக்ஸ்னா ஒரு ஃபேசினேட்டிங். ஓகே. ஸோ அப்போயே எங்கள் அப்பா அம்மா வந்து சிஏ படிக்கணும்னு தே ஒன்லி இன்சிஸ்டட் மீ. நைஸ். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி இருந்தது. ஸோ ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் பேக் தென் 2009. ஓகே. ஸோ அப்போயே ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு ஆப்ஷன்ஸ் வேர்ல்ட். மை ப்ரொஃபஸர் நேம் இஸ் பட்டாபிராம், ஐ வாண்ட் டு மென்ஷன் நேம். ஸோ அவரால் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. பட் அதுக்கப்புறமா அது ரிலேட்டடான ஒர்க் பண்ணணுன்னு தான் என்னோட ஆசை. பட் மார்க்கெட்டில் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வி டோன்ட் ஹேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சிஏ முடித்த பிறகும் கூட ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் திஸ் ப்ராப்பர் ட்ரேடிங் வேர்ல்டுக்குள்ளே எனக்கு அந்த ஜாப் கிடைக்கல. ஸோ ஐ வாஸ் டூயிங் இன் பேக் ஆஃபீஸ் ஜாப். டோஷே பேங்க்கில் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. ட்ரேட் பண்ணுறத அக்கௌண்ட் பண்ணுறதில்ல, ட்ரேடிங் அதோட பேக் ஆஃபீஸ் அதுவுமே கொஞ்சம் ரிலேட்டடாக கிடச்சிது. ஓகே. சரி, அடுத்த ஜாப் எனக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ட்ரெஷரி மேனேஜராக கிடச்சி. ஓகே. அதுவும் வித் நம்பர்ஸ் அண்ட் மணி. ஸோ அந்த மாதிரி ஐ வாஸ். அப்புறமா நான் சிஎஃப்ஏ என்ரோல் பண்ணேன், கண்டினியூ பை சிஎஃப்ஏ. ஸோ இது ரிலேட்டடாகவே மை ஜேர்னி இஸ் ஆக்சுவலி ஃபோக்கஸ்ட் இன் டு திஸ். ஓகே. ஸோ அதனால தான் ஐ திங்க் எண்டட் அப். பட் கம்மிங் டு ஃபேமிலி சப்போர்ட், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த ஃபேமிலி சப்போர்ட் இனிஷியலாக கொடுப்பாங்க, ஏன் கொடுக்கலன்னு ஒரு ட்ரேடராக நீங்கள் ஆதங்கப்படுறது இட்ஸ் ஆக்சுவலி ஃபால்ஸ். ஏன்னா ஐடியலி நோ சென்சிபிள் பர்சன் வில் சப்போர்ட் ட்ரேடிங். ட்ரூ. ஏன்னா 93% நான் ஸ்டாட்ஸுக்கு சொல்லுது 93% ஆஃப் பீப்புள் ஆர் லூசிங் மணி. ஸோ ஹவு வுட் சம்ஒன் வில் அக்செப்ட் வித் அ ஸ்டேபிள் இன்கம்? அதை விட்டுட்டு இங்கே ஏன் வரணும்னு யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் மை ஃபாதர் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸப்ஷனல் டே. ஸோ அவர் அப்போ ரிட்டையர் இருந்தார். அவரோட மொத்த ரிட்டையர்மெண்ட் பண்ணியும் கொடுத்து இது போனாலும் பரவாயில்ல, பட் எதாவது கற்றுக்கோ அப்படின்றது தான் அவரோட ஸ்டாண்ட். பட் மற்றபடி என் ஒய்ஃபாக இருக்கட்டும், மாமா இருக்கட்டும், ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டூயிங் வெல், தே கிவ் ட்ரஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. ட்ரஸ்ட் பில்ட் அண்ட் ஃபேமிலி. நான் as a trader 9 to 3:30 மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம். த்ரூ அவுட் எக்ஸ்டென்சிவ்லி ஐ வில் பி டூயிங் ரிசர்ச் அண்ட் ஒர்க். அப்போ தான் யூ பி a trader. ஓகே. அவங்க மற்ற விதமாக என் குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து, வீடை கவனிச்சிக்கிறதுலேருந்து அந்த மாதிரி எந்த போர்டனுமே எனக்கு கொடுக்கல. ஸோ அது சப்போர்ட்னா அதுதான் நான் மெயின் சப்போர்ட்டாக. எல்லாருமே இனிஷியலாக ஃபினான்ஷியலி உங்களை ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் அந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா இருந்ததுனால திஸ் டிசிஷன் வாஸ் ஆக்சுவலி ஈஸி ட்ரான்சிஷன். ஓகே. அது மாதிரி நீங்களே சொல்லியிருந்தீங்க 93% ட்ரேடிங்கில் வந்து அந்த லாஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் உள்ளுக்குள்ளே வராங்க. ட்ரேடிங் பார்த்தீங்கன்னாலே இப்போ இன்வெஸ்டன்ஸ் இல்லைனா வந்து ஸ்டாக் வந்து தட்ஸ் டிஃப்ரெண்ட். ட்ரேடிங்னா இல்லை அது வந்து இட்ஸ் மோர் லைக் கேம்பிளிங். அது எதையும் நம்ம நம்புறது, கிராஃப் எதுவும் போடுறாங்க, நம்ம அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஸோ ட்ரேடிங் ஆக்சுவலி உள்ளே என்ன நடக்குது, அது எந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியும்? யா, அது ஏன்னா இதே ரீசன் தான். சரி, 93% ஆஃப் த ஒரு சாம்பிள் எடுத்திங்கன்னா 93% ஆஃப் த பர்சன்ஸ் ஆர் லூசிங்னா நீங்கள் யாருக்கிட்ட போய் பேசினாலும் என்ன சொல்லுவாங்க? தே வுட் ஹவ் லாஸ்ட் மணி. ஸோ வாட் இஸ் த பெர்செப்ஷன் யூ கிரியேட்? யூ வில் பி லூசிங் மணி இன் ட்ரேடிங். பட் 93% லூசிங்னா இட்ஸ் அ ஜீரோ சம் கேம். நீங்கள் ₹1 இழக்கிறீங்கன்னா அந்த ₹1 யாருக்கோ போகுது. கரெக்டா? ஸோ 93% ஆஃப் பீப்புள் லூசிங் மணியை அந்த மீதி இருக்கிற 7% people are earning. ஓகே. அதுதான் ஃபேக்ட். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் உண்மையானே பேஷனேட்டாக இருந்ததுன்னா ஹவு யூ வாண்ட் டு பி அந்த டாப் 7%.
அவங்களோட ஹேபிட்ஸை நீங்கள் ஜஸ்ட் ரெப்ளிகாட் பண்ணாலே போதும். ஓகே. So that way you can do it, but it's a long journey. It's just not that the day one you can inculcate all those things. ஓகே. வாயில சொல்லலாம், நான் வாயில பண்ணுறேன்னு சொல்லலாம், இன்னுமே I'm struggling to do all those things in a perfect way. So it's a myth, it's a long journey which you can achieve actually. ஓகே. இப்போ நீங்கள் 7% வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்களுமே அந்த ஜேர்னிலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருப்பீங்க. அது என்னென்ன கற்றுட்றீங்க? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசிப்ளினில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு எட்ஜ் இருக்குது, சரிங்களா? ஆனால் உங்களுக்கு அது எது சூட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இங்கே ஸ்கேல்பிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கேல்பிங்னா உடனே வாங்கிட்டு உடனே டக்கு டக்கு ரேப்பிடாக இருக்கும். ஸோ தேர் யூ நீட் குயிக் மைண்ட் அண்ட் குயிக் ஃபிங்கர்ஸ். பட் இஃப் யூ ஆர் அ பர்சன் who stand and stabilizely analyze and things and then proceed, that is not the trading which you would like to do. Okay. It will not suit you in first place. அதே மாதிரி ஸ்கேல்பர்ஸ்க்கு பொறுமையாக ஒரு ட்ரேடிங் அனலைஸ் பண்ணி அந்த ட்ரேடில் ஒரு ரொம்ப நாள் உட்காந்து அந்த பணம் எடுக்கிற மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஓகே. ஸோ உங்களுக்கு எது நல்லா வருதுன்னு பார்க்கணும். அந்த நல்லா வர பர்டிகுலர் ஸ்கில் செட்டுக்கு என்ன மாதிரி ட்ரேடிங் டொமைனில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதில் என்ன ஏஜ்ன்றதை அதை டிசிப்ளின்டாக ஒரு நாளைக்கு இதை ஒன்று பண்ணிட்டு இன்னொரு அவன் ஒருத்தர் அந்த மெத்தட் சொல்கிறான், இந்த ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் கோடு வரைஞ்சி அதில் பண்ணுறதுன்னு, அது ஃபெயிலியர் ஆயின்னு சொல்லிட்டு இவங்க இதை சொல்கிறாங்க, இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணேன். ஒவ்வொரு நாள் இங்கே ஹாப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் யூ நீட் டு அனலைஸ் யுவர் ஓன் ஸ்கில் செட். அந்த ஸ்கில் செட்டுக்கு என்ன மாதிரி ட்ரேடிங் ஸ்டைலில் என்ன எஜ் இருக்குன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதை பேப்பர் ட்ரேட் பண்ணி அப்புறமா உங்கள் பணத்தை போட்டு பண்ணிங்கன்னா ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ திங்க் பர்சனலி அது ஒரு பாத்வேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நிறையா ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் இல்லை ட்ரேடிங் ஆகட்டும் நிறையா கோர்சஸ் இருக்குது, ஆன்லைன் யூடியூப் வீடியோஸுமே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ரிசோர்ஸ் பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கல? நாங்கள் இன்னைய வரைக்கும் இப்போ கூட போன வாரம் கூட ஒரு கோர்ஸ் ஐ ஆஸ்க் மை ஸ்டாஃப் டு என்ரோல் அண்ட் கோ த்ரூ. ஓகே. ஸோ லேர்னிங் இஸ் அ கன்டினியூஸ் ப்ராசஸ். ஓகே. நான் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னால் இட்ஸ் அ ஹம்பக். அந்த லேர்னிங்கை உங்களோட சைக்காலஜிக்கு சூட் ஆகுதா, நமக்கு ஏதாவது 1-2 பாயிண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் ஷார்பன் பண்ணிக்க முடியுமா வேணாமான்ற டிசிஷன் நீங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே. பட் நான் இது எனக்கு வராது, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணும்போது உங்களுக்கு தடங்களே இருக்கக்கூடாது. when I go to my white board and discuss with my team, I tell them we give all the open ideas. So when you have the open ideas, நீங்கள் கோர்ஸ்ன்றது என்ன, there is some idea which he is selling out. So it's nothing wrong in learning. You have to learn everything, but you have to choose whether to follow that or not, which suits you. ஓகே. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கோட நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிக்கணும். ஆமாம், உங்களுக்கு அந்த மெத்தட் சூட் ஆகுது. இப்போ சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஸ்கேல்பிங் கோர்ஸ் கூட போகலாம். அதில் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏதாச்சும் 1-2 உங்கள் மைண்ட் செட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ஓகே. இல்லைனா தட்ஸ் நாலேஜ் விச் வில் பி யூஸ்ஃபுல் ஆன் சம் டே. ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரிசோர்ஸஸோ இல்லைனா ஒரு புக் ஒரு யூடியூப் வீடியோ விச் ரியலி ஹெல்ப் யூ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் இருக்கா? அதான் நான் ஆக்சுவலி there is a lot of material available in the market, but since I'm already a chartered accountant and I also doing a CFA level 3, I have an enormous amount of exposure to all these jargons and stuff. Okay. So எனக்கு என்ன எக்ஸ்போஷர் தேவைப்படுதுன்னா ப்ராக்டிக்கலாக how these concepts are being executed, how the risk is being managed, அந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் தான் அடிஷ்னலாக தேவைப்படுது. அது வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, பேப்பர் ட்ரேடில் கூட கிடைக்காது. ஸோ தோஸ் திங்ஸ் ஒன்லி வென் யூ டூ ப்ராக்டிக்கலி வில் பி ஏபிள் டு அட்டெண்ட் தட். ஓகே. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் நம்ம எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம மிஸ்டேக்ஸ்ன்னு இல்லை, நம்ம ரொம்ப வந்து கரெக்டாக நம்ம டிசைட் பண்ணுறோம் தான் நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் அது வந்து அந்த ஐடியா வந்து ஃப்ளாப் ஆகுறப்போ இட் வில் பி லைக் ஒரு பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அது மாதிரி சொல்ல முடியுமா? ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ரான்சிஷன் சொன்னேன் இல்லைங்களா, கார்பரேட் ட்ரான்சிஷன் நான் எப்படி பண்ணேன்னா, நான் ஆஃபீஸில் எனக்கு சபாட்டிக்கல் கேட்டேன். சின்ஸ் ஐ வாஸ் அ கீ ரிசோர்ஸ், தே வர் gracious enough to give me 6 months sabbatical. Okay. அந்த 6 months I was trying out several strategies. ஓகே. ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, யூ ஈட் லைக் எ சிக்கன் ஷிட் லைக் என் எலிஃபென்ட். அது ஒரு புக்கில் இருக்கிற ஃப்ரேஸ். நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டே இருப்பீங்க. தப்பாக போச்சுன்னா பெருசாக இழந்துடுவீங்க. ஓகே. That's how the option selling model is designed. The risk is unlimited, the reward is consistent and limited. இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அந்த இனிஷியலாக வந்தபோது நான் கன்சிஸ்டண்டாக வாஸ் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் டே ஒன். ஐம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆப்ஷன் செல்லிங் வந்ததுலேருந்து. ஸோ நான் 3-4 மாதம் ஐ வாஸ் ப்ராஃபிட்டபிள். 4வது மாதம் ஒரே ஒரு எக்ஸ்பைரி, the market was like 400-500 points rally. I don't know how to control. அப்போ earn பண்ணியிருந்தது ஒரு 3-4 lakhs இருக்கும். ஒரே நாளில் I lost 5-6 lakhs on a single expiry. My skill set in option selling is to control risk. அந்த ஸ்கில் செட்டை தான் நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இத்தனை ஒரு 3-4 மாதம்
சம்பாத்தியத்தை ஒரே நாளில் இழக்கிறது இட்ஸ் அன் அப்சர்ட் திங் இல்லையா. ஸோ அங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஐ வாஸ் நாட் கரெக்ட். ஓகே, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வரல. ஆமாம், இல்லை அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குன்றதே அப்போ தான் எனக்கு வந்து மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் மூவ் ஆகும் இருக்கிற. நீங்கள் நிறையா அனாலிசிஸ் பண்ணுவோம், ஓஏ இருக்குது, மார்க்கெட் இவ்வளோ தான் மூவ் ஆகும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கலாம். ப்ரெடிக்ஷன் குட் பி ஒன் ஃபைன் டே எனி திங் கேன் கோ ராங். அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் உட்காந்து அன்னைக்கு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. பிஃபோர் யூ ட்ரேட் யூ ஷுட் ஹாவ் ப்ராப்பர் கேம் பிளான். அந்த மாதிரி கேம் பிளான் முன்னாடியே இருக்கணுன்ற அவேர்னஸே அன்னைக்கு லாஸ்ட் வந்த பிறகு தான் கிடைச்சிது. ஓகே, அதே மாதிரி இந்த ஷோவோட பேர் வந்து ஹவு டு மேக் யுவர் ஃபர்ஸ்ட் மில்லியன். அதுதான். தென் ஆக்சுவலி உங்களோட ஜேர்னி நீங்கள் அந்த, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மைல் ஸ்டோன் ஒன்று இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் மில்லியன் மேலே நம்மளுக்கு ஒரு மைல் ஸ்டோன் இருக்கும். ஸோ உங்கள் மில்லியனை நீங்கள் எப்போ மேக் பண்ணீங்க, எத்தனை வருஷம் ஜேர்னியில் நீங்கள் வந்து மேக் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு அந்த 6 months sabbatical ஐ didn't earn anything. Whatever I earned I lost in a single trade. ஸோ 6 months அந்த 6th month நான் ஆஃபீஸில் கால் வருது, நீ வாங்க பண்ணுறியா இல்லையான்ட்டு. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்போது இதை விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னா திருப்பியும் இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் செட் பண்ணி இதுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, சரி லெட் மீ ட்ரை ஒன் மோர் இயர் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். பட் அந்த 6 months இட்ஸ் 0 income தான். பட் த நெக்ஸ்ட் 6 months ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் மில்லியன் ஐ மேட் in the next 6 months. Okay. So to answer the question, within 1 year I made the first million. ஸோ ஆக்சுவலி அந்த 1 million பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நிறையா நான் பண்ணியிருந்தேன், முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தேன். என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன் செல்லிங்கிற பொறுத்த வரைக்கும் அதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அன்லிமிட்டட் ரிஸ்க். ஓகே. ஸோ ஆனால் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ரிவார்ட் வரும், இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன ரிஸ்க்? அன்லிமிட்டட் ரிஸ்க்குன்றதா ரிஸ்க். அந்த அன்லிமிட்டடை லிமிட்டடாக எப்படி மாற்றுவீங்கன்னா, அதோட ஆப்போசிட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஆப்ஷன் பை. ஓகே. ஸோ ஃபார் எவ்ரி ஆப்ஷன் செல் யூ ஹாவ் டு ஹாவ் ஆப்ஷன் பை. ஓகேங்களா? அது ஏதோ ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ அட் ரிஸ்க்குன்னுவாங்க. மார்க்கெட் எங்கே போனாலுமே, ஏன்னா அதுக்கப்புறம் சரி இந்த இடத்துல ஒரு செல் பண்ணுறீங்க, அதுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷன் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களோட மேக்ஸ் ரிஸ்க் இஸ் கேப்ட் டு திஸ் ஜோன் தான். இதை தாண்டி என்ன போனாலும் இந்த பையிங் உங்களை பார்த்துக்கும். ஸோ உங்களோட மேக்ஸ் ரிஸ்க்கு இன்றைக்கி இவ்வளோ தான் அப்படின்றது நிர்ணயம் ஆகிடும். பட் இது வந்து உங்களோட ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு தான். பட் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு தேர் வில் பி இன்ஹரண்ட் ஸ்டாப் லாஸஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணக்கூடாது. நம்பர் 1 எல்லா ஆப்ஷன்ஸில் இருக்கும் சொல்கிற 2 thumb rule. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ப்ரொடெக்ஷனாக இன்னொரு ஆப்ஷன் பை வச்சிடும். இந்த 2 விஷயம் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களோட 50-60% ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் சார்ட்டட் அவுட். ஏன்னா யூ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ் ஆர் யூ கேன் மேக் லாஸ். தட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். But you can't afford it to lose your capital more than 10% on any tenure. என்ன இப்போ கொரோனா கிராஷ் மாதிரி ஒரு பெரிய கிராஷ் நடந்தால் கூட ஸ்டாப் லாஸ் இஸ் நாட் கேரண்டட் பை த வே. ஓகே. தட்ஸ் வை தேர் இஸ் an inherent need to protect your option selling position through an option buying. Okay. Despite you have a stop loss. ஸோ இதெல்லாம் தான் அதான் இப்போது நான் சொல்கிறது எல்லாமே அஸ் ஆப்ஷன் செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகே. எனக்கு இதெல்லாம் ரிஸ்க்கு, இதெல்லாம் இப்படி மேனேஜ் பண்ணுறது. இட் மே நாட் நம்ம கற்றுக்கிட்டது. இட் மே நாட் பி ட்ரூ ஃபார் அன் ஆப்ஷன் பையர். ஃபார் ஹிம் த மெத்தடாலஜி இட் செல்ஃப் வில் பி டிஃப்ரெண்ட். எவருக்கு எது ரிஸ்க்குன்னு பார்க்கணும், அந்த ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஃபார் ஈச் லைக் ஸ்விங் ட்ரேடர் அவங்களுக்கு எது ரிஸ்க்குன்னு பார்த்துட்டு அந்த ரிஸ்க்கை ஓவர் த பீரியட் ஆஃப் ப்ராக்டிஸ் தே ஷுட் அட்ரஸ். இட்ஸ் நாட் அ பிக் திங் டு அச்சீவ். ஓகே. அதே மாதிரி நீங்கள் 1 million பற்றி சொல்கிறப்ப கரெக்டாக கொரோனா கிராஷ் வந்துச்சுன்னு. பட் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ வந்து இப்படி ப்ளூம் ஆச்சு, இண்டஸ்ட்ரியே ப்ளூம் ஆச்சு, ஸோ இது மாதிரி ஆச்சுன்னு. பட் அந்த டைம் பீரியடில் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, கொரோனா எப்படி போகுதுன்னு தெரியாது. பட் ஹவு டிட் யூ மேனேஜ் டு அனலைஸ் தோஸ் திங்ஸ்? இன்வெஸ்டிங்னா என்ன, அது நமக்கு நிறையா ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் எல்லா வாட்டியும் நேர்கோட்டிலே போகல. எத்தனையோ வாட்டி நான் கொரோனா கிராஷ் 40% அதையும் மீறிலாம் கிராஷ் ஆகிருக்கு மார்க்கெட். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நிஃப்டி போட்டு 1 month வச்சு ஜூம் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் தி நெட்ஸ். So there are n number of times market has crashed. Okay. And n number of times it has rebounded. There is no, it's not the end of the world. Okay. So but still என்ன கேட்டிங்கன்னா I didn't invest my 100% of money during the corona crash. இன்வெஸ்ட் பண்ணவே விழும். ஸோ ஒரு பாயிண்டில் சரி நம்ம ரிஸ்க்கு இவ்வளோ தான் அப்படின்ற இன்வெஸ்ட் பண்ணதே இட் பிகேம் 3-4x. பிகாஸ் 10 வருஷம் பின்னாடி போயிடுச்சு அந்த கொரோனா கிராஷ். ஸோ இமீடியட்டாக ரீபவுண்ட் ஆனோடனே வி மேட் குட் மணி. யாருக்குமே டு பி ஆனஸ்ட் யாருக்குமே இதுதான் பாட்டம், இங்கே டாப் போகுது, இவ்வளோ சீக்கிரம் ரீபவுண்ட் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்னா ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அப் ட்ரெண்ட். Any bad news will be a bad news for a shorter period and then it will be rebounded.
ஓகே உங்கள் ரிஸ்க்கு எபிலிட்டிக்கு எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு யார் டு பி சாட்டிஸ்ஃபைட். சரி மேலே கொண்டு இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாமேன்ற ரிக்ரெட் எல்லாமே ஹைப்போதசிஸ் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ ஒன் இஸ் யுவர் வில்லிங்னஸ், த அதர் ஒன் இஸ் யுவர் எபிலிட்டி. இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் யூ கேன் ஆக்ட். உங்களுக்கு நிறையா வில்லிங்னஸ் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எபிலிட்டின்னு இருக்கணும். ஸோ இஃப் யுவர் ஃபேமிலி இஸ் என்டையர் ஃபேமிலி இஸ் டிபெண்ட் ஆன் தட் கேபிட்டல் அண்ட் திஸ் இஸ் நாட் அன் அடிஷ்னல் ரிசர்வ் கேபிட்டல், இட்ஸ் அ கோர் கேபிட்டல். அவங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு இதுதான் அப்படின்னா இஃப் யூ கான் பார்க் 100% there. ஸோ உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்தாலுமே கூட அப்போது யூ ஹாவ் டு டைசெக்ட் இன் சச் எ வே உங்களுடைய எபிலிட்டி அண்ட் வில்லிங்னஸை கரெக்டான ஒரு காம்பினேஷனில் இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அ சிஸ்டமேட்டிக் வே எனிதிங் even if you get some other crash now also you can plant in this. ஓகே இப்போ பீட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை ட்ரேடிங் ஆகட்டும், லைக் குறிப்பிட்டு இதுக்கு மேலே டவுன் ஆச்சுன்னா மேபி அந்த ஷேரோ லைக் வி ஹேவ் டு செல் இட் அவுட் அப்படின்ற ஏதாவது ஒரு மார்ஜின் இருக்கா? ஷேர்ஸில் இப்போ நாங்கள் ரீசெண்டாக மொமெண்டம் இன்வெஸ்டிங்குள்ளே என்ட்ராயிருக்கோம். ஓகேங்களா, மொமெண்டம் இன்வெஸ்டிங்கிற கான்செப்டே என்னென்னா, நீங்கள் ஒரு ஷேரை பொறுத்த வரைக்கும் when to buy is a basic question. ஓகே, what to buy is also a basic question. அதெல்லாம் விட when to sellன்றது தான் ரொம்ப 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 அல்டிமேட்டான இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ்லாம் இருக்குது. ஓகேவா, இதுதான் 200-day மூவிங் ஆவரேஜ் இஸ் சம் வெரி ப்ராட் இண்டிகேட்டர். அதை உடைச்சதுன்னா மார்க்கெட் நிறையா விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஸோ அது ஒன் ஆஃப் த மெத்தட். மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் என்னன்னு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் அதில் இருக்குது. வென் டு பைனா எப்போ ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுல அது என்னென்னா மொமெண்டமில் இப்போ எது ஹாட் கேக்காக மொமெண்டமில் இருக்கோ அதை பை பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ எது மொமெண்டம் இப்போ தான் அது மொமெண்டமில் இருக்குது வென்னுன்றது வாட் இப்போ எது மொமெண்டமில் இருக்கோ அதை தான் பை பண்ண போகிறோம். வென் டு செல்னா இப்போ அந்த மொமெண்டம் ஸ்டீம் கம்மி ஆயிடுச்சு. எவ்ரி மந்த் ஏதோ ஒரு டேட் எடுத்துக்கோங்க. அந்த டேட்டில் இந்த ஸ்டாக்கோட ஸ்டீம் கம்மி ஆயிடுச்சுன்னா செல் தட் ஸ்டாக் அண்ட் அந்த டேட்டில் இப்போதைக்கு எது மொமெண்டமில் இருக்கோ அதை துள்ள போட்டுப்பீங்க. இது வந்து ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த குதிரை கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சதுன்னா அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இப்போ எந்த குதிரை ஃபாஸ்ட்டாக நடக்குதோ அதை எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுப்பீங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ ப்ரிடாமினெட்லி வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் மொமெண்டம் இன்வெஸ்டிங். பேசிக்லி அதுதான் சூப்பர் ஸ்ட்ராட்டஜின்றதுக்குலாம் இல்லை. யூ நோ வென் டு செல். எனக்கு இது எப்போ விற்கணும்னு தெரியாமல் நான் பதட்டப்பட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டா தேவலாம். ஸோ வென் டு செல்ன்ற ஆன்சர் இருக்குன்றதுனால மை மெஜாரிட்டி ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ ஐம் டூயிங் இட் மொமெண்டம். பட் சர்டன் குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் விச் ஐ ஹேவ் லாங் டேர்ம் பட் ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங். இப்போ தான் பிகினிங்காக இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாமல் லைக் கொஞ்சமாக கற்றுக்க வராங்கன்னா அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது எல்லாமே கேட்குறேன். இந்த பிகினர்ஸாக இருக்கவங்க பேஷனேட்டாக இல்லைன்னா ட்ரேடிங்காக அவங்க வரவே தரும். இன்வெஸ்டிங் எனி பர்சன் கேன் கம். See, if you have money and இன்வெஸ்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய இப்போ அனாலிசிஸ் ரிசர்ச்லாம் பண்ணிட்டுருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா அந்த மார்க்கெட் கரெக்டாக விழுது பார்த்தீங்களா, இவ்வளோ விழுந்த பிறகு வாங்கலாம் இல்லை இங்கே மேலே ஏறிச்சுன்னா விற்கலாம் அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டை பர்ஃபெக்டாக டைம் பண்ணி பண்ணுறது ஆக்சுவலாக யூஸ்லெஸ். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மாதம் ஏதோ ஒரு தேதியில் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ்லேயே கூட கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணினாலே இன் அ லாங் டேர்ம் தட்ஸ் பீட்டிங். ஸோ இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாம் சிப்னு சொல்கிறாங்களே, இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் மெத்தட். மாதம் உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட டோட்டல் இன்கமில் செலவு போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் டோட்டல் இன்கமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்றதை கழிச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் செலவுன்றது ஒரு குட் ஹேபிட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாதம் ஒரு நல்ல நீங்கள் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதியிலேருந்து பண்ணுற இன்னொரு ரிசர்ச்சுமே எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1 to 5 பண்ணுறதை விட 25 to 30 அப்போ பண்ணிங்கன்னா ஸ்லைட்லி பெட்டர். ஏன்னா 1 to 5ன்றதுல ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் விழுந்திருக்கும் மார்க்கெட் இதுவாக ஹிஸ்டாரிக்கலி கொஞ்சம் சீப்பர் ப்ரைஸில் வாங்குவீங்க. 25 to 30 1 to 5ல வந்து எல்லாரும் வாங்குறதுனால மெஜாரிட்டி க்ரௌட் எப்பவுமே சொல்லுவாங்க இயர் எண்ட் கூட அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இயர் எண்டில் விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இல்லை பொதுவாக மந்த் ஆன் மந்த்துமே ஒரு அனமலி 1 to 5 விட 25 to 30 நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்லைட்லி ஒரு பெட்டர் ப்ரைஸிங். ஏன்னா நிறையா கிராஷஸ்லாம் மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பைரி டேஸில் நடக்கும். அது எல்லாமே மந்த் எண்டு தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன பெட்டர் ப்ரைஸில் வாங்குற மாதிரி. இட்ஸ் நாட் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சேலரி எல்லாம் 3rd 4th தான் வரும் அப்படின்றது. ஆனால் நீங்கள் என்னென்னா ஒரு மாதம் அதை சேர்த்து வச்சுட்டு அது அரியர்ஸாக அப்புறம் அந்த மாதம் 25ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தென் யூ கேன் ஆல்சோ டூ திஸ் 25th every time. So that's not a big deal, but the point is you have to be disciplined. Month on month நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே sufficient enough to participate in market.
ஓகே. அதே மாதிரி ஸ்டாக் பற்றி இருக்கிறப்போ ஒரு பெரிய பயம் என்னென்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன்னா அதை பற்றி மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். பட் ஸ்டாக் பற்றி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். எல்லா டொமைன்ஸ் பற்றியுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கணும். நியூஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். மார்க்கெட் அந்த ஆக்சுவலி அந்த ஜார்டன்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நாலேஜ் தேவைப்படுது. ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் பயந்துட்டு எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டே வர மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பேசிக்ஸ் என்ன, எப்படி ஃபவுண்டேஷன் பண்ணணும்? நான் அதை தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் யூ ஆர் டேக்கிங் இன் யுவர் லைஃப். சரியா? நீங்கள் ஒரு பணத்தை போட்டு ஸ்டாக் மார்க்கெட் பயம்னு சொல்லி எப்படி அமௌண்ட்டில் போடுறீங்கன்னா, நம்ம இந்தியா இன்ஃப்ளேஷனே 78%. நீங்கள் 6% தான் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னா உங்கள் பணம் வருஷம் 2% டெப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஸோ ஈக்விட்டி நீங்கள் அதான் நிஃப்டியை ஜூம் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதோ நிஃப்டியில் கண்ண மூடி போட்டிருந்தா கூட இத்தனை வருஷம் ஆவரேஜ் ரிட்டர்ன் இஸ் அரௌண்ட் 12 to 13%. ஸோ மினிமம் நீங்கள் 12 to 13% எத்தனையோ கிராஷை தாண்டியுமே அது ஏர்ன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு இருக்கிறதே ரொம்ப தப்பு. ஓகே. இன்னொன்று, நீங்கள் ஒரு ஸ்டாக்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் போது தான் இந்த பயம்லாம். சரி, ஓகேவா? ஸோ உங்கள் கேபிட்டல் ஒரு 50 lakhs கீழே இருந்ததுன்னா ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்டாக்கை நான் வாங்குறேன், அவர் சொல்லிட்டாரு இந்த பென்னி ஸ்டாக் வாங்குறீங்களா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே. பெஸ்ட்டு இன்வெஸ்ட் இன் இண்டெக்ஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற காசை இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸில் ஈவன் 10,000 இருந்தால் கூட அந்த டாப் 50 கம்பெனிஸில் அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சரியா? ஒரே ஒரு ஸ்டாக்ல போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்டாக் 90% வந்துச்சுன்னா உங்கள் 10,000 1000 மாறிடும். ஓகே. நம்ம ரொம்ப அப்சஸ்டாகவும் இருப்போம் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேலே. ஸோ இனிஷியலாக உங்கள் கேபிட்டல் கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு இப்போ நாங்கள் நிறைய ரிசர்ச் எங்கள் டே இன் டே அவுட் இந்த ஜாப். சரியா? அதனால வி ஆர் ஏபிள் டு டூ சம் ரிசர்ச். அங்கே ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக கூட சிலது போகும். பட் உங்களுக்கு அந்த பிகாஸ் யூ ஆர் இன் சம் அதர் ப்ரொஃபஷன். ஸோ த பெஸ்ட் திங் இஸ் நாங்கள் எல்லாம் பெருசாக பீட் பண்ணிடுறது இல்லை. 12% நாங்கள் 15% ஏர்ன் பண்ண போகிறோம். தட்ஸ் வாட் எனிஒன் கேன் சிஸ்டமேட்டிக்லி கேன் டூ. ஓகே. ஸோ நீங்கள் எதுவுமே பெருசாக ரிசர்ச் பண்ண தேவை. யூ கேன் இன்வெஸ்ட் இன் குட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். உங்கள் ஃபண்டை நல்ல ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்பர் 1. இல்லையா, நீங்கள் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட போதும். தட் வில் கிவ் யூ 12 to 14% ஈஸிலி. பட் சிஸ்டமேட்டிக்கலி நீங்கள் மந்த் ஆன் மந்த் பண்ணுறதுல தான் அந்த க்ரக்ஸ் இருக்குது. த காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிக்ஸ் இன் only when you are doing systematic investment. Okay. So I think there is no, நான் இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே. உலகத்தில் சேஃப்டினே ஒன்று கிடையாது. சரிங்களா? இப்போ இருக்க ஏஐ ஏரால so many people are losing jobs. எதெல்லாம் நீங்கள் சேஃப் ஜாப்னு நினச்சிங்களோ அவங்களுக்கே இப்போ ஜாப். ஈவன் தே ஆர் சேயிங் டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஈவன் அக்கௌண்டன்ட்ஸ், எல்லாரோட ஜாபுமே ஒரு ஸ்டேக்கில் இருக்கு. ஸோ there is nothing சேஃப்னு ஒன்று கிடையாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. இந்த ரிஸ்க்கை நீங்கள் மிட்டிகேட் பண்ணுறது ஒரு முக்கியமான வழி என்னென்னா டைவர்சிஃபிகேஷன் தான். ஓகே. ஸோ இண்டெக்ஸில் போடும்போது தானாக அது நடந்துடும், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது கூட அது தானாக நடந்துடும். ஸோ எனிவன் கேன் பார்ட்டிசிபேட் இன் மார்க்கெட். ஓகே. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு சேலரி ஒரு விஷயம் வருதுன்னா நம்ம வந்து அதிகபட்சம் இதை விட ஒரு 5,000 இதை விட 10,000 அந்த மாதிரி தான் நம்ம எய்ம் இருக்கும். பட் when it comes to ட்ரேடிங் நம்ம ரொம்ப க்ரீடி ஆகிற மாதிரியும் இருக்குது. லைக் வந்து ஆனுவலி இவ்வளோ தான் அமௌண்ட் அந்த மாதிரி நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. வி ஸ்டார்ட் கம்பேரிங் வித் பீப்புள். ஸோ ஆக்சுவலி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஆனுவலி நம்ம வந்து எவ்வளோ வந்து மேக் பண்ண முடியும்? ஓகே, இது ரொம்ப ரிலவெண்ட்டான கேள்வி. ஏன்னா ஆனுவல் ரிட்டர்ன்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டுருக்காங்க. சில பேர் டிமேட்டில் 1000 ரூபாய் வச்சுருப்பாங்க. ஆப்ஷன் பையிங் 1000 வச்சுட்டு டக்குன்னு அன்றைக்கி 1000 ரூபாய் ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கும். சரி, ஒரு 5000 வச்சுருக்காங்க, ஒரு 2500 ரூபா ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 50% ரிட்டர்ன். ஒரே ஒரு நாளைக்கு 50% ரிட்டர்ன்னா வருஷத்துக்கு 200 நாள் ட்ரேடிங் இருக்குது. அப்படின்னா 10,000% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. சரியா? ஸோ அதனால் வருஷத்துக்கு ரியலிஸ்டிக்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி என்கிட்ட நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மாதிரி தான் 100% 10,000% சொல்லியிருப்பேன். இல்லை 2021 கேட்டிருந்தீங்கன்னா அப்போது எனக்கு இருந்த மாதிரி என்னன்னா ஐ வாஸ் மேக்கிங் 30-40%. ஓகே. ஸோ அப்பயும் நான் ஐ வுட் ஹவ் given easily I can make 30-40%. But long term average is what always sustains. So long term anyone can make somewhere between 15% in F&O. அந்த அளவுக்கு தான் இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்கிறதுல. அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால தான் there is an efficiency for you to make 15%. 15% is what you can realistically target on any scale. பட் ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஓன் கேபிட்டல் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை யூ கேன் இன்வெஸ்ட் இன் சம் ஃபார்ம். இட் கேன் பி பாண்ட் ஆர் ஷேர்ஸ். அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை பிளெச் பண்ணி கோல்டு வாங்கி பிளெச் பண்ணி அதை திருப்பியும் அந்த பணத்தை வேறு பிஸ்னஸில் போடுற மாதிரி தான். ஸோ உங்கள் ஸ்டாக்ஸை பிளெச் பண்ணி வர மார்ஜினில் தான் நீங்கள் F&O பண்ணுறீங்க. ஸோ ஒன்றுவே உங்களோட அண்டர்லைங் அசெட்ஸ் இஸ் அகெயின் கோயிங் at 12%. இங்கே F&Oவில் if you are making another 15%. ஸோ இங்கே 10-15%, இங்கே 10-15%னா somewhere close to 20-25% you'll be easily making.
ஓகே தட் இட் செல்ஃப் இஸ் அ ஃபினாமினல் ரிட்டர்ன். இதை பண்ணாமல் மக்கள் வேறு விஷயம் இவ்வளோ பண்ணிடணும் அவ்வளோ பண்ணிடணும் அப்படின்னு ஓடுறதுனால தான் they are making losses. ஓகே The more they think they can make more, the less they make. ஓகே அதே மாதிரி இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் அதை பற்றி சொல்லுங்கள். இன்வெஸ்டிங்கில் இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் இல்லைனா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பக்கம் போகாதீங்க. ஓகே அண்ட் ஏதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் வே வச்சுக்கோங்க. சிப்ன்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் டூயிங். நாட் ஓன்லி இன்வெஸ்டிங், சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான்னு இருக்கு. ஓகேவா? ஒன்ஸ் உங்கள் கார்பஸ் அதுவும் அது ஆக்சுவலி நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டுது, நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் இல்லை. ஆமாம், அது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அந்த ரிட்டையர்மெண்ட் நல்ல கார்பஸ் வச்சிருப்பாங்க. நிறைய ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஒரு ஹெவி ஒரு அமௌண்ட் வருது, ஒரு பேமெண்ட் வருதுன்னா அவங்களுக்குமே இது மந்த்லி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். மோஸ்ட்லி இந்த ரிட்டையர்ட் பீப்புளுக்கு ஏன் யூஸ் ஆகும்னா அவங்களோட சேலரி தேர் கோயிங் டு பி ஸ்டாப், சின்ன பென்ஷன் தான் வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன நான் ஷேரை விற்று வாங்கணுமா, அந்த ஷேரை எப்போ விற்கணும் அப்படி கொஸ்டின்லாம் வரும். சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான்னு இருக்குது. ஸோ அந்த கார்பஸ் சேர்ந்துருச்சுன்னா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வெளில வந்துட்டே இருக்கு. பட் மீதி ஸ்டாக்ஸ் அப்படியே இட் கன்டினியூஸ் டு க்ரோ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் டிசைன் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே ஓகே இப்போ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கில் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுதாங்க இப்போது நான் வந்து ஆப்ஷன் செல்லர். ஸோ ஐ ஆம் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் ஆப்ஷன் பை. ஓகே பிகாஸ் இந்த 93% ட்ரேடர்ஸில் மோஸ்ட்லி அந்த 93%ல் 90% or at least 80% above or option buyers. Okay, okay. அது retail investor. Okay. Because அது என்ன உங்களோட என்ட்ரி ரொம்ப ஈஸி. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வெறும் 10,000 வச்சுருந்தா போகிறோம், யூ கேன் டூ ஆப்ஷன் பை. அட்லீஸ்ட் ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் ஒரு லாட் செல் பண்ணால் 2 லட்சமாவது கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் அதுவும் அவங்களுக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்குது. ஸோ தே நோ சம் வாட் தே அட்லீஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஒர்க்காவது பண்ணிட்டு வராங்க அவங்க. ஏன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உள்ளே பண்ணணும்னா ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டாவது அவங்க வராங்க. இவங்களுக்கு டிமேட்டும் இப்போது இந்த டெக்னாலஜி, தேங்க்ஸ் டு டெக்னாலஜினால நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். யார்கிட்டையுமே ஒரு 5,000 10,000 இருக்கும். லைக் ஈஸியாக வந்துட்டு அந்த நாலேஜ் இல்லாமல். ஆமாம், அவங்க என்ன பார்ப்பாங்க, சார்ட் மேலே போயிட்டே இருக்குது, ஓகே பை, ஓகே கீழே ஓதிட்டே இருக்குது செல். ஸோ இதை தான் என்ன ஆகுதுன்னா இந்த எஃப்ஐஎஸ்லாம் அங்கே லிக்விடிட்டியை அங்கே கன்சியூம் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் மேலே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே தான் கே வரும் மெஜாரிட்டி டைம். ஸோ அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறதுனால அண்டு உங்களுக்கு எங்கே கட் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிற பெரிய ட்ராபேக்கே உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 ப்ராஃபிட்ஸ், 1000 ரூபாய் போன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 2000 ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு. ஓகே என்ன நினைப்பீங்க, போதும் இதுன்னு நினைப்பீங்க. ஓகேவா? ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10,000 15,000 எங்கேயோ போயிருக்கும் அந்த ஒன் டே ப்ராஃபிட்ஸ். ஓகே அந்த ஒன் டே ப்ராஃபிட்ஸ் வந்திருந்தா தான் அது நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவே இருக்க முடியும். மற்ற நாள் லாஸ் மேக்கிங்னாப்பையும் நீங்கள் ஒரு 1000 ரூபா லூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆப்ஷன் பையிங்கில் வின்னிங் ப்ராபபிலிட்டி இஸ் வே லெஸ், 30-40% தான் நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஓகே தென் ஸோ நீங்கள் வின் பண்ணும்போது யூ ஹேவ் டு வின் பிக். அப்போ தான் அந்த மீதி 60% ஆஃப் த டைம் நீங்கள் லூஸ் பண்ணுற மணியை தாண்டி உங்கள் டேபிளில் தான் நிற்கும். இந்த மென்டாலிட்டி மோஸ்ட்லி ஆஸ் அ ஹியூமன் சைக்காலஜியாக நம்ம இருக்காது. நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் 7 ட்ரேட் லூஸ் தான் பண்ண போகிறீங்க. உங்கள் நேரம் அதில் 5 கண்டினியூஸ் லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த செட்டப்பை நீங்கள் அடுத்த நாள் கண்டினியூ பண்ண மாட்டீங்க. ஆமாம், அந்த ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டு தான் நிறைய பேர் பணம் இழக்கிறாங்க. ஸோ உங்கள் சைக்காலஜி நீங்கள் ஆப்ஷன் பையிங்காக இருக்கணும்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே அது வந்து அஸ் அ ஹியூமனாக மோஸ்ட் ஆஃப் தெமும் நமக்கு கிடையாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அது இல்லாததுனால தான் அதில் இருக்கிற ஒரு மோகத்தில் இது பண்ணிடலாம் விட்டதை பிடிச்சிடலான்னு அவங்க திருப்பி அந்த லூப்பில் மாட்டி தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அவங்க வந்து இதை நிறையா பண்ணி ஆப்ஷன் பையிங்லேயுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்கன்னா தே கேன் மேக் எ ஹியூஜ் மணி. ஓகே அதே மாதிரி வந்து நம்ம பேசியிருந்தோம் உங்களோட 1 மில்லியன் எப்போ நீங்கள் மேக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்குற ஆடியன்ஸுக்குமே வந்து அவங்களோட அந்த 1 மில்லியன் அந்த ஒரு மைல் ஸ்டோன் வந்து எப்போயுமே உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி உள்ள ஸ்கில் செட்ஸ் யூஸ் பண்ணியுமே அந்த 1 மில்லியன் ரீச் ஆகலாம். ஆக்சுவலி அதான் சொன்னேன் இல்லைங்க, இப்போது நீங்கள் மார்க்கெட்டில் எட்ஜ் இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு இது நல்ல ஸ்கில் நம்ம பண்ணுறது, அந்த ஸ்கில் செட்டுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரேடிங் ஸ்டைல் இருக்குன்னு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் டிசிப்ளின்டாக பண்ணால் யூ ஆர் கேரண்டி டு கெட் 10-15% ஈஸிலி. ஓகேவா? இப்போ நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் மெத்தட் எடுத்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆன் டாப் ஆஃப் இட் இதை பண்ணுறீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 10-15% வரும், இதில் வந்து ஒரு 10-15% வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25%னே வச்சுக்கோங்களேன் ஓவராலாக. இது வந்து என்னடா 25% per annum சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி ரியலிஸ்டிக்லி பாசிபிள். ஏன்னா உங்களோட டூயல் இன்கம்னால் ஈஸிலி யூ கேன் மேக் 12% இன் இன்வெஸ்டிங். ஈவன் யூ கேன் மேக் 12% மாதம் 1% கூட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எல்லாம் 100% 200% சொல்கிறாங்க. மாதம் 1% இஸ் realistic தானே. Okay. So 12% you can make in option trading, 12% you can make in investing.
இப்போ 24% யூ கேன் மேக் அப்படின்னா எவ்ரி 3 years யூ ஆர் டபுளிங் யுவர் கேபிட்டல். நீங்கள் ஒரு 5 lakhs வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க, இல்லை 2.5 lakhs வச்சுக்கோங்களேன். 3 years டபுள் ஆச்சுன்னா 2.5 how much it will become? 5 lakhs. The next double it will become 5 lakhs to 10 lakhs. 10 lakhs, yeah. So easily just in 6 years you will be achieving it. Okay. If you are starting with 5 lakhs, இந்த மெத்தடை நீங்கள் டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்டாக பண்ணிங்கன்னா in 3 years you will be achieving your first million. Okay. It's as simple as that. But something which is as simple as that is very very tough to actually inculcate. ஏன்னா we are chasing so many random things. Okay. நீங்கள் ஏதோ ஒன்று டிசிப்ளின்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா you will be attaining this journey. அதுதான் நான் நினைக்கிறேன் என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் சார். நிறையா வந்து ட்ரேடிங் பற்றி கற்றுக்கிட்டோம், இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். தேங்க்யூ, இட்ஸ் மை ப்ளஷர். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.